சர்பதோஷத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகார முறையை நம்ம பார்க்கலாம். சர்பதோஷத்துக்கு நிறைய பரிகாரங்கள் செய்துக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம ஒரு சிம்பிளாக இந்த ஒரு ராசி கட்டத்தை வச்சு எப்படி நம்ம பரிகாரம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இதில் இந்த ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரங்கள் இதில் அடங்கியிருக்கு. இது ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது. இந்த 27 நட்சத்திரத்தில் ராகுவினுடைய நட்சத்திரம், கேதுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு ஒரு 6 நட்சத்திரங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த 6 நட்சத்திரங்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீடுகளை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இது மேஷம். மேஷத்தில் அசுவதியா கேதுவுடைய நட்சத்திரம். அதற்கு அடுத்தது சிம்மத்தில் மகமா கேதுவினுடைய நட்சத்திரம். அதற்கு அடுத்தது தனுசில் மூல நட்சத்திரமாக கேதுவினுடைய நட்சத்திரம். இது 3 ராசிகள்லையும் கேதுவினுடைய நட்சத்திரம் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக ராகுவினுடைய நட்சத்திரம். திருவாதிரையா மிதுனத்தில், சுவாதி நட்சத்திரமா துலாத்தில், சதய நட்சத்திரமா கும்பத்தில். இந்த 6 நட்சத்திரங்களையும் நம்ம எடுக்கிறோம். எப்படி? ட்ரையாங்கிளில் எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அருகோண வடிவம் தெரியுதா? அதாவது சடாட்சரம்னு சொல்லுவோம் இல்லையா? இது எவருக்கு உரிய சடாட்சரம் அப்படின்னா முருகனுடைய சடாட்சரம். ஏன்னா தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் சர்பத்தை ஏந்தாத தெய்வங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா தெய்வங்களுமே சர்பத்தை தன்னுள் வைத்திருக்கும். சிவனாகட்டும், அம்பாலாகட்டும், முருகனாகட்டும், கணபதி ஆகட்டும், அனைத்து தெய்வங்களுமே தன்னுள்ள சர்பத்தை கண்டிப்பாக வச்சுருக்கும் இல்லையா? எந்த தெய்வத்தை நீங்கள் போய் எடுத்தீங்கனாலும் சரி, சர்பம் இல்லாத நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் இதில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த சடாட்சர நாயகனான முருக வழிபாடு. இந்த சடாட்சர பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோவில்களில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இந்த சர்வதோஷத்திலிருந்து உடனடியாக நிவர்த்தி கிடைக்கும். இது வழிபாட்டு முறையை நம்ம சொல்வதற்காக இந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதே போல் முருகன் கோவில்களில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த சர்வதோஷ நிவர்த்திக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முருகன் கோவில், ரொம்ப பிரதானமான ஒரு கோவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் குக்கே சுப்பிரமணியா அப்படின்ற ஒரு டெம்பிள். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இந்த கோவிலில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சர்பங்கள் தான் அந்த கோவிலையே காத்து வந்ததாக ஒரு ஐதீகம், வரலாறு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்கள் பழமையான ஒரு திருக்கோவில் இந்த குக்கே சுப்பிரமணியர் கோவில். ஸோ இந்த கோவில்களில் சர்வதோஷ நிவர்த்தினே தனியாக பூஜை முறைகள் எல்லாம் உண்டு. ஸோ இந்த கோவில்களை சென்று நீங்கள் வழிபாடு செய்து வரும் பொழுது இந்த சர்வதோஷத்திற்கான நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. புற்று வடிவில் முருகன் அங்கே காட்சியளிக்கிறதா ஐதீகம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப, உங்களுக்கு தேவைப்படுகிற பொழுது இந்த குக்கே சுப்பிரமணிய கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்து இந்த சர்வதோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள்.